சிவாய நமக. குருதேவா. நித்திய பிராணயோகா பயிற்சி 5. இந்த பயிற்சி 4ல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சை நல்லா இழுத்து அந்த உயிரெழுத்து உச்சரிப்போட நீங்கள் அந்த பயிற்சி செய்திருப்பீங்க. 3 நாட்கள் தொடர்ந்து செய்திருப்பீங்க, காலை மாலை. இப்போ இந்த பயிற்சி 5ல் அதே தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 5 உங்களுக்கு இன்னும் நல்ல அனுபவத்தை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உடலுக்குள்ளே ஒரு அதிர்வு ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்தாலும் உணரலாம். சில பேருக்கு அந்த அதிர்வு ஏற்படுறதை அவங்க உணர்வாங்க, சில பேர் உணர முடியாது. அது உணர்ந்தாலும் ஒன்றும் சந்தோஷம்தான். உணரலை அப்படின்னால நான் தப்பாக செய்கிறேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. சில பேருக்கு அந்த அனுபவம் ஏற்படும், சில பேருக்கு ஏற்படாது. எல்லாருக்கும் ஏற்பட்டால் அது சந்தோஷம்தான். இந்த பயிற்சி 5ல் அதே போல தான். நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த உட்கார்ந்து கொண்டு கைகளை பக்கவாட்டில் வச்சுருந்தீங்க 4ல். இப்போ 5ல் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு நமது கை கட்டவிரலை பயன்படுத்தி கொண்டு காதுகளை இப்படி நல்லா மூடிக்கிட்டு மூக்கின் வழியாக, நம் நாசியின் வழியாக மூச்சை நல்லா இழுத்து ஆ என்ற உச்சரிப்போடு விடணும். 4ல் என்ன பண்ணீங்க, காதை மூடலை, ஆனால் ஆ என்ற உச்சரிப்பை மூச்சை வெளியில் விட்டீங்க. மூச்சை நல்லா எடுத்தீங்க, ஆ அந்த உச்சரிப்போடு மூச்சை வெளியில் விட்டீங்க. இப்போ இந்த 5 பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, காதுகளை, அதாவது கை கட்டவிரலை பயன்படுத்தி கொண்டு காதுகளையும் கண்களையும் நன்றாக மூடிக்கொண்டு ஆ என்ற உச்சரிப்போடு மூச்சை வெளியே இட வேண்டும். இப்போ அடியேன் ஒரு முறை செய்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள், நல்லா கவனியுங்க. நிமிர்ந்து உட்காந்தாச்சு. நம்முடைய கை கட்டவிரலை பயன்படுத்தி காதை நல்லா மூடிக்கிட்டோம், கண்களையும் மூடிக்கொண்டோம். இப்போது பாருங்கள், மூச்சை மெதுவாக எடுக்கணும். ஆ இதுபோல் தொடர்ந்து 5 நிமிடம் காலை மாலை 3 நாட்கள் செய்ய வேண்டும். இதுதான் நித்திய யோகா பயிற்சியின் 5. இந்த பயிற்சி செய்வதற்கு முன்னாடி யூடியூப்ல போய் காயகல்பம் என்ற டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் அடுத்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஆகவே நித்திய பிராணயோகா பயிற்சி 5 எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். சிவாய நமக. குருதேவா.